கல்யாணம் ஆகி எத்தனை வருடமா குழந்தை இல்லாம இருந்தீங்க? நான் 7 வருஷம் குழந்தை எல்லாமே இருந்தது. என் வீட்டுக்காரர் தான் வேணா எடுத்து வளர்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. 29வது நாளே கார்டு போட்டு பார்த்தேன். ஓ, செக் பண்ணிட்டீங்க. ஒரு முடி அளவுலதான் செகண்ட் கோடு விழுந்துச்சு. அப்ப நான் ரொம்ப கவனமா இருந்தேன். எல்லாரும் நிறைய பேசினாங்க. சரி பிள்ளைக்கு இருக்கு, ஆஸ்பத்திரி அலையுது அப்படின்லாம் ரொம்ப பேசினாங்க. சரி. ஊருக்கு தான் பிள்ளை இல்லாம இருக்கா அப்படிலாம் நேர்லயே சொன்னாங்க. கன்சீவா இருக்கவளை பத்தி பொறாமப்படுதான். அப்படியே கன்சீவான விஷயத்த எனக்கு தெரியப்படுத்த கூடாதுன்னே இருந்தாங்க. வந்து அந்த அளவு இந்த குழந்தையின்மைங்கிறது வெறும் ஒரு வகையான சத்து குறைபாடு தான் அப்படின்ற நோக்கத்துல நம்ம அணுகும்போது அந்த சத்துக்கள் சரியாகும் போதே இன்னைக்கு ஒண்ணுக்கு 2 பேபி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்கு வெஸ்டீஜ் கம்பெனி அந்த சப்ளிமெண்ட் கொடுக்கறதுல மிகப்பெரிய பங்காற்றி இருக்கு. ஸோ அதுல எங்களுக்கும் ஆத்மார்த்தமான திருப்தியும் சந்தோஷமும் இருக்கு. இப்ப நானும் கரெக்டா எடுத்தேன். சப்ளிமெண்ட் வந்து சாப்பிட்றதுனால நம்பிக்கையும் இருந்ததுனால கண்டிப்பா எனக்கு குழந்தை கிடைச்சது. குழந்தை இல்லாதது ஒரு பிரச்சனை கிடையாது. அது சின்ன ஒரு சத்து குறைபாடு தான். அது ஏதாவது ஒரு இது அதை சொல்லுவாங்கல்ல, அருகம்புல்ல கூட ஏதாவது ஒரு மருத்துவம் கிடைக்கும். அதே மாதிரிதான் சப்ளிமெண்ட் எனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு செல்வராணி சொல்லப்பே தான் எனக்கு இந்த வெஸ்டேஜ் அறிமுகமே ஆணுச்சு. என் ஃப்ரெண்டுக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லிக்கிடுவேன். அப்புறம் சுந்தரபாண்டியன் எனக்கு வீட்டுல வெஸ்டேஜ் சப்ளிமெண்ட் மூலம் ஒரு கேர்ள் பேபி ஒரு பாய் பேபி மழலை சத்தம் மிக சத்தமா ஒலிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இதே மாதிரி ஒத்துழைக்க ஐடியா கொடுக்க ரெஃபர் பண்ண எல்லாத்துக்கும் தயாரா இருக்கும்.